அதாவதுங்க, ஏன் தான் நம்ம மக்கள் இப்படி இருக்காங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அந்த சினிமா நடிகர்காரங்க பின்னாலேயே சுற்றி நம்ம நாசமா போயிட்டே இருக்கிறோம். அவன் வந்தான்னா கால்ல விழுகிறது என்ன, சால்வை போத்துறது என்ன, நீங்க தான்யா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி கடவுள் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்க வேண்டியது. ஒரு வேளை மழையே பேஞ்சு தமிழ்நாடு முழுசு வெள்ளமா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம இந்த கொண்டாடிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சினிமாக்காரங்க 150 கோடி, 100 கோடி, 80 கோடின்னு சம்பளம் வாங்குற எல்லாருமே ஃப்ளைட் ஏறி சுவிட்சர்லாந்து போயிடுவானுங்க. அங்கே போய் உட்காந்துக்குவானுங்க ஜம்முன்னு உட்காந்துக்குவானுங்க. இங்கே நம்ம வெள்ளத்தில் நம்ம இங்கே இருக்கும்போது, நமக்காக உதவி செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களாகட்டும், இல்லை ஒரு விவசாயியாகட்டும், இல்லை ஒரு மீனவர்களாகட்டும், இல்லை போலீஸ் ஆகட்டும், இல்லை மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், இல்லை டாக்டர் ஆகட்டும், இல்லை கலெக்டர்களாகட்டும், இவங்கெல்லாம் வந்து உயிரை கொடுத்து இங்கே வேலை செஞ்சு வெள்ள தண்ணியை பூரா வெளியேற்றிடுவாங்க. சரிங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சு தமிழ்நாடு திரும்பி மீண்டு வரும்போது, திருப்பி சுவிட்சர்லாண்டு டூரை முடிச்சுட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 பிஸ்கெட்டை வந்து கையில் கொடுத்துட்டு, நாங்களும் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு பில்டப் கொடுப்பாங்க. அதையும் நம்ம வந்து வெட்கமான சூடு சொரணம் எதுவும் இல்லாமல், எவ்வளோ எளிமையான மனுஷனாக இருக்கார், பிஸ்கெட்டை கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு நாம் பின்னால் பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு மானங்கெட்டு இருப்போம். என்ன பண்ணுறதுங்க?